பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். உலகத்தில் மனிதனை முன்னிறுத்தினான், ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் திருத்தினான். பல கற்ற மேதைக்கும் பாதை காட்டினான், பாரினிலே உலகும் தீதை ஓட்டினான். அவனே அறிவு தரவல்லவன், அருந்தமிழ் இலக்கிய திருவள்ளுவன். கவிஞர் தஞ்சைவாணன் அவர்கள் எழுதிய இந்த பாடலோடு இன்றைய இந்த உரையை நான் தொடங்க விரும்புகிறேன். ஐயா அவர்கள் அழகாக நான் கொடுத்ததையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய முழு பெயர் சித்ரா வேலண்டினா திருவாளர். வேலண்டினா அப்படின்றது எங்க தகப்பனார் எனக்கு வைத்த பெயர். அதுக்கப்புறம் எங்க பெரியப்பா வேலண்டினா அப்படின்னும் பொழுது கொஞ்சம் ஏதோ வெளியூர் பொண்ணு மாதிரி தெரியுதுப்பா, அதனால நான் சித்ரான்னு வைக்கிறேன், சித்திர மாசத்துல பிறந்திருக்கா அதனால சித்ரான்னு வைக்கிறேன்னு சொல்லி வந்ததுதான். என்னுடைய ஒரிஜினல் பெயர் வேலண்டினா தான். ஸோ 1975 வானொலி பெட்டி ஒரு கருவி அப்படின்னு நான் உணர்ந்த வருடம் அது. அதுவரை அது எனக்கு தாய்மடி. 3 வயது குழந்தைக்கு ஆண்டவன் கொடுத்த வானொலி வண்ணத்து பூச்சி அந்த வானொலி பெட்டி. தாய் சுமந்த போது நான் உணர்ந்தது இசையின் அணைப்பை. அதனால்தான் இன்னமும் என்னை இசையே ஒலியே வழி நடத்துகிறது, தேற்றுகிறது. எழுதி வைத்து படிப்பதை படிப்பினையாக பெருமையாக கொண்ட ஊடகத்தின் இப்பொழுது 1000-ல் ஒருத்தி, லட்சத்திலிருந்து 1000-க்கு குறைந்து விட்ட பணியாளர்களின் காரணமாக நான் 1000-ல் ஒருத்தி என கூறிக்கொள்கிறேன். இப்போ வானொலியோட ஞாபகங்கள் அப்படின்னும் பொழுது அவங்க கிட்ட சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வானொலி அப்படின்றது தாத்தா பாட்டி மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ 86 வருடங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி கடந்து விட்டது. 90 ஆகாஷவாணி கடந்து விட்டது. 90 ஆண்டுகள் ஆகிட்டு வானொலி தொடங்கி. இப்போ இந்த வானொலியோடு சேர்ந்து பயணித்தவர்கள் எல்லாருக்குமே தாத்தா பாட்டியை பத்தி பேசுற மாதிரி ஞாபகம் இருக்கும். அப்பா அம்மா பத்தி தாய் தாலாட்டு அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு. இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு வானொலி பத்தி நாம சொல்லணும் அப்படின்னா தாத்தா பாட்டி காலத்துல அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கும். ஆனாலுமே வானொலி அன்றும் இன்றும் அப்படின்னு ஒரு தலைப்புல பேசலாம் அப்படின்னு முதல்ல எனக்கு தோணுச்சு. அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, வானொலி நிரந்தரமானது. அதனுடைய வடிவங்கள் மாறலாமே தவிர, எப்படி நமக்கு சேருதோ அது மாறலாமே தவிர, ஆனா அதனுடைய ஆட்சி எப்பொழுதுமே நம்ம மனங்கள்லயும் இருக்கும், வீடுகள்லயும் இருக்கும்ன்றது நிச்சயமானது. அதனாலதான் வானொலி அன்றும் என்றும் அப்படின்னு மாத்துங்கய்யா, அது மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ வானொலியை பத்தி பேசணும் அப்படின்னா கொஞ்சம் என்னை பத்தி நடுவுல பேசுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் அதையும் சொல்லிக்கிறேன். நான் சொன்னது போல சின்ன வயசுல இருந்தே கேட்டு 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 இல்லைன்னா தொலைக்காட்சி வந்த பிறகு பார்த்து பார்த்து பழகின நிறைய விஷயங்கள் தான் என்னை நானாக மாற்றியது. சின்ன வயசுல நாம பேசுற கேட்கிற விஷயங்கள் நம்மளை எந்த அளவுக்கு மாற்றும் அப்படின்றதுக்கு நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த காலத்துல எல்லாருமே சொல்றாங்க குழந்தைகளோட கவனக்குறைவு. எப்படின்னா 3 நிமிடங்களுக்கு மேல அவங்களால எதையுமே கவனிக்க முடியல அப்படின்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப இருக்கக்கூடிய சோகால் சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஷார்ட் ஸ்பேன்ல சில விஷயங்கள் சொல்லணும். 3 நிமிடங்களுக்குள்ளார ஒரு விஷயத்த சொன்னா சொல்லு, அதுக்கு மேல எனக்கு அதுல கவனம் இல்லை, அதை பத்தின ஒரு பெரிய எனக்கு ஈர்ப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் தான் இப்ப அதிகமா நம்ம பாக்குறோம். அதனால அந்த கவன சிதறல்கள் அப்படின்னு வரும்பொழுது இது மனதிலையும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றது உண்மை. உளவியல் காரணமா கூட, உளவியல் ரீதியா கூட நீங்க இதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதுதான் உண்மைன்னு சொல்றாங்க. 3 நிமிஷத்துக்கு மேல அந்த குழந்தைகளுக்கு கவனமே இல்லை. அப்போ அந்த குழந்தைகள் நெடுநேரம் ஒரு பள்ளியில இல்லைன்னா ஒரு வகுப்புல எப்படி உட்கார்ந்து விஷயங்களை கிரகிப்பாங்க? இப்ப எந்த இடத்துல ஒரு குறை இருக்கு? வானொலியில இருந்து எப்போ நம்ம மற்ற ஊடகங்களுக்கு மாறணுமோ அப்பவே இந்த குறை வந்துருச்சோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா வானொலி கேட்டுட்டே இருப்போம், கேட்க 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 பல விஷயங்கள் மனசுக்குள்ளார தானாக போகும். நீங்களா உட்கார்ந்து அதை இதுதான் கிளாஸ் மாதிரி மிஸ் சொல்றதை கேட்கணும், ஒரு எக்ஸாம் இருக்கு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. வானொலி கேட்டுட்டே இருக்கும்போது அதுல எல்லாமே வரும். வானொலியில உங்களுக்கு காலையில எந்திரிச்சதுல பாட்டுல இருந்து செய்திகள்ல இருந்து நல்ல தகவல்கள், சுத்தி நடக்கக்கூடிய எல்லா தகவல்கள்
இனிமையான தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள். நம்ம ஊடகம், அதாவது அகில இந்திய வானொலியை பொறுத்த வரைக்கும், இப்பதான் நாங்க ஆகாஷ்வாணின்னு சொல்றோம், ஆனா ஆரம்பத்துல இருந்தே அகில இந்திய வானொலி அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு தரம் இருக்கு, இன்னமும் இருக்கு. அதை ரொம்ப கவனமாக நாங்க பாதுகாக்கிறோம். இப்ப கூட தேர்தல் அறிவிச்சாச்சு. தேர்தல்ல என்னென்ன விதிமுறைகள் இருக்கோ அதை அனுசரிச்சு தான் எங்களுக்கு ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அந்த பட்டியலை அனுசரிச்சுதான் அறிவிச்ச நாள்ல இருந்து அடுத்து உங்களுக்கு வாக்குப்பதிவு ஆகி ஆன பிறகு உங்களுக்கு அந்த ரிசல்ட் வர்ற வரைக்குமே கூட அதை நாங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம். இது என்ன மாறி வர்ற காலத்துல ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் நிறைய பேருக்கு கேள்விகள்லாம் இருக்கும். ஏன் வை ஷுட் வி டூ தட்? இப்பதான் பாத்தீங்கன்னா நீங்க மொபைல எடுத்தீங்கன்னா 1000 பேர் 1000 கருத்து சொல்றாங்களே, லட்சம் பேர் அதை ஆதரிக்கிறாங்களே, லட்சம் பேர் மறுக்கிறாங்களே, கோடிக்கணக்குல அதுக்கான வியூவர்ஷிப் லிஸ்னர்ஷிப் எல்லாம் இருக்குதே, இந்த காலத்துல போய் இதுவா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதுதான் என்னுடைய பலம், வானொலியோட பலமும் அப்படின்னு தோணுது. இதுல எல்லா இடத்துலயும் என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. என்ன இருக்கு சப்ஸ்டன்ஸ் இதுல? இந்த 3 நிமிடங்களுக்குள்ளார ஒரு விஷயத்த நம்ம சொல்லி கடந்து போக முடியுமா? நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு எனக்கு அதுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லி தட்டு கழிச்சுட்டு போக முடியுமா? எங்களால முடியாது. வானொலி இருக்கிற வரைக்கும் அந்த பொறுப்பை தட்டி கழிக்காமல் வாழ பழகி விட்டோம். அதை இனிமே நாங்க மாத்திக்கவும் மாட்டோம். வானொலி என்றுமே மாறாது. அதனாலதான் நான் சொல்றேன், அது ஒரு நிரந்தரமான ஒரு ஊடகமாக மக்களிடையே வரும். எவ்வளவு பேர் வந்தாலும் சரி, எவ்வளவு பேர் போனாலும் சரி. நாங்க சொல்லுவோம், நாங்க ரேஸ்லயே இல்லைங்க, நாங்க அம்பையர் அப்படிம்போம். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, இப்போ இருக்கக்கூடிய வானொலியெல்லாம் எப்படி போடுறாங்க பாட்டெல்லாம், எவ்வளவு வேகமா பேசுறாங்க, வேகமா பேசுறாங்க, ஆனா அந்த விஷயங்கள்ல ஏதாவது கருத்து இருக்கா அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி தோணும். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க, நான் எங்க போனாலும் எல்லா பேசுறதையும் கேட்பேன். அது என்னமோ அது வானொலி கேட்டதுனால பழக்கமா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க போனாலுமே யாராவது ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பர்சனலா பேசுறதை கேட்க மாட்டேன், அதை அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனா ஒரு பொதுவா ஒரு விஷயத்த பேசுறாங்க அப்படின்னா அதை கவனிப்பேன். அது ஏன்னா வானொலி எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்டா கூட வானொலியில என்ன சொல்றாங்க, அந்த தனியார் ஊடகமா கூட இருக்கலாம், ஆனா அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத கவனிப்பேன். இது கவனிச்சுட்டே இருக்கும்பொழுது எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, அதிக ஆழமில்லாத விஷயங்களை நோக்கியே நாம போய்கிட்டு இருக்கோமோ, ஆழ்ந்து உள்ளார்ந்து யோசிக்கக்கூடிய சக்தியை நாமளே பை சாய்ஸ் விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறோமோ அப்படின்னு தோணும். அப்போ இப்போ ஒரு பெரிய ரிவைவல் நமக்கு தேவைப்படுது. மற்ற ஊடகங்கள்ல இருந்து இதுதான் சரி, இதை நீங்க கேளுங்க, இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை கத்துக்கோங்க அப்படின்னு முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு ரிவைவல், பிள்ளைகளை மீண்டும் வானொலி கேட்க வைக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்றத நாங்க இப்ப பாக்குறோம். ஏன்னா நாங்க நிறைய கொடுக்குறோம், எடுக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாருமே வானொலி கேட்கிற பழக்கம் உள்ளவர்கள் அப்படின்னா, காலையில தொடங்கி இரவு வரை எங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்கு, அதுல எல்லாமே இருக்கும். இன்னமும் வணிக ரீதியாக எங்களை நீங்க சம்பாதிக்கணும், வானொலி சம்பாதிக்கணும், நீங்க ஒரு மத்திய அரசு ஊடகமா இருந்தா கூட நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருந்தா கூட, அந்த இடத்துல கிராமிய கலைகளுக்கும் ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல தன்னுடைய கலையை எப்படியாவது வாழ வைக்கணும் அப்படின்னு பாடுபடக்கூடிய ஒரு நாட்டுப்புற கலைஞருக்கு 3 மாதங்களுக்கோ இல்ல 4 மாதங்களுக்கு ஒரு தடவையாவது அவங்களை கூப்பிட்டு அந்த ஒலிப்பதிவு பண்ற பாக்கியம் வானொலிக்கு உண்டு. அந்த மாதிரி சகோதர சகோதரிகளை, அத்தைகளை, மாமாக்களை நாங்கள் தினமும் பார்க்கிறோம் வானொலியில. அவங்க அங்க உட்கார்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. வேற யாருமே அவங்களை அழைக்கிறது இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கல்ச்சரல் இவெண்ட்ஸ்ல, பெரிய கலாச்சார விழாக்கள்ல சில குறிப்பிட்ட குழுக்கள் மட்டும்தான் போவாங்க, அவங்கதான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா வானொலியில மட்டும்தான் ஒரு ஆடிஷன் ஒண்ணு பண்ணியாச்சு, செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு ஒண்ணு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நியாயமாக அவங்களை அழைத்து அவர்களுக்கு தேவையான அந்த வாய்ப்பை கொடுக்குது வானொலி. இன்னைய வரைக்கும் நடந்துட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னாரு பாரதிதாசனார். அந்த தமிழை இன்று வரைக்கும் வானொலி வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இது மறுக்க முடியாத உண்மைதானே? உண்மைதானே? அதுக்கு காரணம்
வித்திட்டவர்கள் பலர் உண்டு. இப்போ என் தகப்பனார் பத்தி சொன்னது ஒரு விஷயம் இருக்கு. அவர் வந்து சென்னை விவித் பாரதியினுடைய சர்வீஸ், அதனுடைய சேவை தொடங்கின போது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அனௌன்சர்ஸ்ல ஒருத்தர் எங்க அப்பா தஞ்சை வாணன். அப்பொழுதெல்லாம் அவரு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்கதான் வந்து அந்த ஊடகத்தினுடைய முகம் இல்லையா, அதனால அவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு. அப்பாவுக்கு வந்து ரொம்ப மெலிசான குரலா இருக்கும், அதனால அவருடைய குரலை வந்து எல்லாருமே ரொம்ப விரும்புவாங்க. அவரு வழங்கக்கூடிய வண்ணச்சுடர் இந்த மாதிரி போன்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பாடல் தொகுத்து வழங்குற விதம் எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவரு வானொலியில அறிவிப்பாளர் இருக்கும் பொழுது அவருக்கு டியூட்டிக்கு கிளம்பி போறது இதை பத்தி எல்லாம் வந்து அம்மா எனக்கு நிறைய சொல்லுவாங்க. நான் ரொம்ப சின்ன பிள்ளைகள், எங்களுக்கு தெரியாது, ரொம்ப ஆட் ஹவர்ஸ்ல போவோம் வருவோம். நானுமே அப்படிதான். அறிவிப்பாளராக நான் சேர்ந்த பொழுது 3 ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணுவோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷிஃப்ட் மாறி மாறி வரும். காலையில ஒரு நாள், மதியம் ஒரு நாள், இரவு பணி ஒரு நாள். இரவு பணி முடிஞ்சு நாங்க வீட்டுக்கு வரதுக்கு 12 மணி ஆயிடும். அடுத்த நாள் 10 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு போனோம். இப்படி இந்த ஷிஃப்ட் வேலையே எனக்கு ஒரு பழு இல்லாத வேலையாக நான் பார்த்தது காரணம் எங்க தகப்பனார் அப்படி வேலை பார்த்ததை பார்த்துதான். அதே மாதிரி ரொம்ப கடின உழைப்பாளி. வேலை அப்படின்னா அவர் எல்லாத்தையும் மறந்துடுவாரு. குழந்தைகள் என்ன பண்றாங்க, படிக்கிறாங்களா, என்ன செய்யறாங்க, அதை கூட கேட்டதில்லை. 1975 தூர்தர்ஷன் தொலைக்காட்சி தொடங்கிய போது அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ்ல ஒருத்தர். புனா பிலிம் இன்ஸ்டிடியூட்ல அவர் வந்து பயின்று 6 மாத காலம் அவருக்கு பயிற்சி முடிந்து அதுக்கப்புறம் உடனே அவர் தொலைக்காட்சியில வந்து சேர்ந்தாரு. தொலைக்காட்சியில சேர்ந்த பிறகு அவர் சினிமா பாடல்கள் அதை எழுதுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி நிறைய சினிமா பாடல்கள், கட்சி மேடைகள் அப்படின்னு முழங்கியவர். ஆனா அதற்கு பிறகு அவர் தன்னுடைய மற்ற செயல்பாடுகள் எல்லாம் ஆப்வியஸ்லி ஏன்னா மத்திய அரசு ஊழியர்ன்ற காரணத்தினால நிறைய அவர் குறைச்சிக்கிட்டாரு. அவர் எழுதின பல பாடல்கள் நீங்க சில பாடல்கள் கேட்டிருக்கலாம். புனித அந்தோணியார் படத்துல வரக்கூடிய மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார், அதுக்கப்புறம் வந்து A for ஆப்பிள், B for பிஸ்கெட், இப்படி சில ரொம்ப வித்தியாசமான பாடல்கள்லாம் அப்ப எழுதியிருப்பாங்க. அந்த பாடல்கள் எல்லாம் அவரே வந்து பிராட்காஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு சூழல்லாம் கூட நடந்திருக்கு. அதன் பிறகு தொலைக்காட்சியில ரொம்ப நாள் வயலும் வாழ்வும், நாடகங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. 95 அவங்க ஓய்வு பெற்றாங்க. 95 நான் போய் வானொலியில சேர்ந்தேன். வானொலியில நான் வந்து நிரந்தர பணியில சேர்ந்தது 95. அதற்கு முன்னாடியே நான் காலேஜ் படிக்கும் போதே நிறைய ரேடியோக்கு போனேன். அப்போ வந்து அப்பதான் பாத்தீங்கன்னா பிரைவேட் சேனல்ஸ்ல விஷுவல் மீடியால ஒரு போட்டி வருது தூர்தர்ஷனுக்கு. பல ஜே சேனல், விஜய் அப்படிலாம் அந்த காலத்துல அதுக்கு பெயர்கள். அப்போ அந்த மாதிரி ஊடகங்கள்ல எல்லாம் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. எனக்கு நிறைய நான் பண்ணவும் செய்தேன், ஒரு ஆர்வம். அதற்கு முக்கியமான காரணம் எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய MS பெருமாள் ஐயா அவர்கள். பலருக்கு அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். MS பெருமாள் ஐயா அவர்கள் வந்து சுகி சுப்பிரமணியம் இங்க மிகவும் பிரபலமாக இருந்த நாடக துறை பார்த்த ஒரு பெரிய ஆளுமை. திருச்சி வானொலியில், அப்புறம் சென்னை வானொலி, அங்கெல்லாம் வந்து சுகி சுப்பிரமணியம் ஐயானா அவர் தெரியாதவங்க கிடையாது. MS பெருமாள் அங்கிள் வந்து எங்க அப்பாவோட கொலி. அவர் வந்து கூட வேலை பார்க்குறாரு. சொன்ன மாதிரி அப்பா வந்து ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. பெருமாள் அங்கிள் தான் ஒரு நாள் வந்து என்ன சொன்னாருன்னா, நான் அப்போ வந்து வணிகவியல் படிக்கிறேன், அவருடைய மகளும் நானும் 2 பேருமே வந்து குயின் மேரிஸ் காலேஜ்ல வந்து ஒன்னா படிக்கிறோம். அப்போ ஒரு சாவி பத்திரிகையை தொகுத்து வழங்குறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்குது எங்களுக்கு. நானும் அம்பிகா, அவங்க பேரு, நானு அம்பிகா எல்லாரும் சேர்ந்து அந்த பத்திரிகையை தொகுத்து வழங்கினோம். பத்திரிகையாளர் ராணி மைந்தன் அவர்களுடைய வழிகாட்டுதல்ல நாங்க இதை செய்தோம். அப்ப ரொம்ப ஆக்டிவா இருந்துட்டே இருக்கும்பொழுது பெருமாள் அங்கிள் தான் ஒரு நாள் கூப்பிட்டாரு, நீ வந்து ரேடியோல போய் நீ அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டாரு. அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை, அப்பா வந்து ஏற்கனவே அங்க வேலை பார்த்தவரு, அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்தாங்கன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்றதுனால என் தகப்பனார்கிட்ட நான் சொல்லவே கிடையாது, நான் போறேன்னு சொல்லல. பெருமாள் அங்கிள் என்ன சொல்றாரு, நான் அம்பிகாவையும் அனுப்புறேன், நீயும் போ அப்படின்னு சொல்றாரு. நான் போய் பார்த்த நபர் யார்கிட்ட நான் போய் அப்ளிகேஷன் அன்னைக்கு கொடுத்தேன் அப்படின்னா, தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். அவர்தான் தென்கட்சி கோ சுவாமிநாதன் என்று எனக்கு தெரியாமையே அவர் தான் அன்னைக்கு பெக்ஸ்கோ, அந்த ஆக்டிங் பெக்ஸ்கோ, அன்னைக்கு அவர்கிட்ட போய் நான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மா கொடுக்குறேன். கொடுத்த பிறகு அவரை வாங்கி
மிகவும் மிகவும் அமைதியானவர். அவரு எனக்கெல்லாம் கிடைத்த பெரிய பேரு என்னன்னா, இத்தனை பேரோட வேலை பார்த்த ஒரு அற்புதமான அனுபவம். அமைதியாக அவர் ரிட்டையர் ஆகும்போது அவர் ஏஎஸ்டியா இருந்தா கூட அவர் நிறைய பேர் வச்சு வேலை வாங்கலாம், அதுக்கான எல்லா விதமான சலுகைகளும் அவருக்கு கிடைக்கும். ஆனாலும் அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு நாள் கூட இன்று ஒரு தகவலை அவரே பதித்து அவரே அதை தொகுத்து அந்த டேப்பை கொண்டு வந்து டியூட்டி ரூம்ல கொடுத்துட்டு தான் அவர் போனார். இதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள் நாம கத்துக்க வேண்டியது. இதெல்லாம் நம்ம கத்துக்க முடியும். வாழ்க்கையில இருக்க எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் நம்ம அதை எதிர்த்து போராடுவோம். அதுக்கான வழிகள் நமக்கு தெரியும். இதை வச்சு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். டிசிப்ளின். வானொலியை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்த எல்லா பெருந்தகைகளுக்கும் காமனா இருந்தக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, மக்களுக்கு சென்று சேர வேண்டிய செய்திகள் சரியான செய்திகளாக இருந்தே ஆக வேண்டும் அப்படின்ற எண்ணம். ரெண்டாவது, மிகப்பெரிய டிசிப்ளின். உள்ளுக்குள்ளார வந்துட்டாங்கன்னா அந்த உலகம் வேறு, வானொலி உலகம் வேறு. இது மக்களுக்கானது. இதற்காக நான் நேரம் ஒதுக்க வேண்டும். இதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை பத்தியே யோசிப்பது. வெளியில வந்த பிறகுதான் அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வரும். ரெட் டேப் இது வரல, அந்த ஃபைல் வரல, இது மாதிரியான சிக்கல்களுக்குள்ளார ஸ்டுடியோக்குள்ளார நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸ்டுடியோக்குள்ளார போயாச்சுன்னா அந்த கலை சூழல்லையே வாழ்ந்தவங்க. தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள்கிட்ட அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துட்டு நானும் அம்பிகாவும் வெளியில வந்த பிறகு பெருமாள் அங்கிளோட சிஸ்டர் தான் கூட்டிட்டு போனாங்க, காந்திமதி ஆண்டி. அவங்க சொன்னாங்க, இதுதான் தென்கட்சி கோ சுவாமி. அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். ஏன்னா தினம் கேட்பேன் அவருடைய இன்று ஒரு தகவல். அமைதியா பேசுவாரு. அவர்கிட்ட போய் வேகமா திருப்பி போனேன். போய், ஐயா நான் நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப கேட்பேன், ரொம்ப அற்புதமா கேட்பேன், அருமையா இருக்கும், எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நேரத்தை தப்பா சொல்லிட்டு வந்தேன். 7 மணின்றது 7:05 7:15 நீங்க பேசுவீங்க, நான் கேட்டுட்டு வந்தேன். அப்படியே அமைதியா ஒரு ஸ்மால் ஸ்மைல் எப்பவுமே அப்படியே வந்துட்டு கரெக்டா ஒரு 3 நாள் கழிச்சு இதையே ஒரு தகவலா அவர் சொல்றாரு. அதெல்லாம் சொன்னாங்க, கரெக்டா நேரத்தை தப்பா சொன்னாங்க அப்படின்னு. அப்போ சுருக்குனுச்சு. ஆனா அந்த இடத்துல அந்த ரசனை என்னன்னா, ஒரு இயல்பாக நாளும் நடக்கக்கூடிய விஷயங்களை அழகா பரிமாறுவது, அதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றது, அதை அழகா வழங்குறது வானொலியில, அதை சரியான நேரத்துல வழங்குறது, இது எல்லாமே வானொலி அழகா செய்துட்டே வரும். நீங்க பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல எதை சொன்னா மக்களுக்கு அந்த கருத்து சென்று சேரும் அப்படின்னு திட்டமிடுதல்ல வானொலிய நாம எந்த குறையும் சொல்ல முடியாது. வானொலி தான் வழிகாட்டியா இருக்குது பலருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சோ கால்ட் பிரைவேட் சேனல்ஸ்ல வேலை பார்க்குற முக்காவாசி பேரு ஏதாவது ஒரு இடத்துல எங்க கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்துட்டு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அந்த ஸ்டைல பிரசன்டேஷன்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வானொலி பலருக்கு வழிகாட்டியாக இருந்திருக்குது. இது நிதர்சனமான உண்மை. எல்லாருக்கும் வானொலி முதல் படியாக அவசியம் இருந்திருக்கும். இது நீங்க கொஞ்சம் கேட்டீங்கன்னா தெரியும். பெரிய ஆளுமைகளா இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் உங்களுடைய ஆரம்ப படி பலருக்கு சொல்றதுக்கு விருப்பம் இருக்காது, சிலருக்கு அந்த மனம் இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, முக்காவாசி பேர் நான் ரேடியோ ஸ்டேஷன் இல்லைன்னா தூர்தர்ஷனை மெதிக்காமையே நான் பிரபலமானேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ரொம்ப 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 கம்மி. நான் சொல்றது ஒரு 50 ஆண்டுகள் இந்த துறையில இருந்து ஒரு பெரும் புகழை ஈட்டி இருக்கக்கூடியவர்கள்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா அவசியம் இந்த விஷயத்தை தான் அவங்க தொடர்ந்து சொல்லுவாங்க. இப்போ வானொலியில நான் சொன்ன சில வரம்புகள் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வரம்புகள்ல நாங்க ரொம்ப கண்ணாய் பாதுகாத்து காப்பவர்கள். அது ஒரு முக்கியமான காரணம். நாங்க என்னன்னா, நீங்க பெரிய நல்ல விஷயத்த நீங்க ரேடியோல சொல்லணும்னு அவசியம் இல்லை. தப்பான ஒரு விஷயத்தை கூட சொல்லக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். அதனாலதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, இல்லைன்னா நான் என்ன வேண்டுறேன், என்ன பிரார்த்திக்கிறேன் தினம் அப்படின்னா, வானொலியை நோக்கி மக்கள் இனி வந்தார்கள்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். வானொலியே நான் தொடர்ந்து கேட்டுட்டே இருப்பேன். யார் கேட்கறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலை நான் என்ன செய்வேன்னா, வானொலியை சுவிட்ச் ஆன் பண்ணிடுவேன். முன்னாடி மத்திய அலைவரிசை தனியா இருக்கும், அதுக்கப்புறம் பண்பலை வந்தது. மத்திய அலைவரிசையில பாடல்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்காது, வெறும் பேச்சு இல்லைன்னா உங்களுக்கு செய்திகள்
இசை, இதற்கு தான் முக்கியத்துவம் இருக்கும். பண்பலை வந்த பிறகு, பண்பலை வந்து காலத்தின் கட்டாயம் அப்படின்றதுனால பண்பலை வந்த பிறகு நிறைய திரை இசை பாடல்கள் நாங்க கொடுத்தோம். திரை இசை பாடல்களை கொடுத்து நடுவுல நிறைய செய்திகளை கொடுத்தோம். காரணம் என்ன அப்படின்னா, தித்திப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து நல்லா இருக்காது. நம்ம எப்படி அந்த தித்திப்பை கொடுக்கணும், மருந்து மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு சுகர் கோட்டட் டேப்லெட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நல்ல விஷயத்த தான் கொடுக்குறோம். ஆனா அந்த நல்ல விஷயத்த நிறைய கேட்கறது இல்லை. அதனால நடுநடுல நிறைய இசையையும் கோர்க்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. அதுதான் பண்பலையோட தாற்பயம், அதுதான் அதனுடைய பேஸ். அதற்காக மத்திய அலைவரிசை நிகழ்ச்சிகளை வந்து நாங்க மாத்தவும் முற்படல. அது தனியா ஒரு சேனல்ல போயிட்டு இருந்தது. இப்பதான் எஸ்பிசி, கம்பைன்ட் எஸ்பிசின்னு ஒண்ணு இருக்கு, ரெண்டும் சேரும் பிரியும் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் இன்னும் மத்திய அலையில இசையை கேட்கிறவங்க, நல்ல சொற்பொழிவுகளை கேட்கிறவங்க, நல்ல தமிழ் உரைகளை கேட்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதற்காக கடிதங்கள் எழுதுறவங்க, மெனக்கெட்டு கடிதம் எழுதுற நேயர்கள் வந்து அவ்வளவு பேர் இருக்காங்க, அத்துணை பேர் இருக்காங்க. சில நாட்கள் நான் வந்து இப்போ ஒரு ஏர்ல வரல, நான் வந்து ஒரு வாரம் நான் லீவ் போட்டுட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம லைவ்ல வர்றோம் அப்படின்னா லைவ்லயே கேட்பாங்க நேயர்கள், ஒரு வாரமா நீங்க வரலையே, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்பாங்க. இப்படியெல்லாம் நேயர்கள் இருந்த காலகட்டம் ஒண்ணு இருக்கு. இப்போ அதற்கான சூழல் வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு. காரணம் என்னன்னா, ஆட்கள் வந்து வானொலி கேட்கிற ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைந்து விட்டார்கள். இது வந்து ஒரு முக்கியமான காரணம் தான். இப்போ பாடல்கள் தேர்வு அதே போன்று எது வந்து எந்த விதத்திலையும் மனசுல எந்த விதமான கெட்ட எண்ணங்களையோ இல்லைன்னா எந்த விதமான ஒரு தீய தூண்டல்களும் இல்லாத ஒரு பாடல்களாக தேர்ந்தெடுத்து கொடுப்பது அப்படின்றது வானொலியுடைய ஒரு தனி அடையாளம். அதை எப்பவுமே எக்காலகட்டத்திலையும், இப்ப கூட ஏதோ தவறுதலாக ஒரு பாடல் ஒலிபரப்பாயிடுச்சுன்னா கூட வேக வேகமா ஓடி போய் இந்த பாட்டை தயவு பண்ணி இறக்குங்க, இது வேண்டவே வேண்டாம், எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எவ்வளவு ஹிட் சாங்கா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பாட்டை கொடுக்காதீங்க, இதனால் நமக்கு எவ்வளவு பெரிய வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, தப்பான பாடல்கள் வானொலியில வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்கும். அது வந்து ரொம்ப எங்களுடைய ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ட்ரெய்ட் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். வானொலி நிலையத்துக்குள்ளார நடக்கிற விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி. எல்லா துறை போலதான் அதற்கான சில ட்ரேட் சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பல நடக்கும். பெருமாள் அங்கிள் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் உண்டு. பொதுவாக நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்களுக்கு என்ன பேப்பர்ல இருக்கோ அது மட்டும்தான் நாங்க சொல்லுவோம். நாங்க வந்து தனியா ஒரு யூகம் பண்ணி சொல்ற பழக்கம் வந்து வானொலியில கிடையவே கிடையாது. எந்த அறிவிப்பா இருந்தாலும் எழுதணும், எழுதுனதை இன்னொரு முறை மேலதிகாரி கிட்ட வாசிக்கணும். அந்த வாசிக்கிற பழக்கம் இல்லைனாலும் அவர் அங்கீகரிக்கணும். அந்த அங்கீகரிச்சா மட்டும்தான் அது வந்து வானொலியில நாங்க சொல்லுவோம், இல்லைன்னா சொல்ற பழக்கமே கிடையாது. இதுல வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து சொல்லுவாங்க. பழைய செய்தி தான், அவங்களும் சொல்லியிருக்காங்க, ஆனாலும் நான் உங்ககிட்ட அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. கவியரசர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் வந்து ஒரு முறை ஒரு பாடல் எழுதியதாக அந்த இசை தட்டுல இருக்கும். இந்த இசை தட்டுல வர்றது தான் நாங்க வந்து எப்பவுமே சொல்லுவோம். அது முன்னாடி எல்லாம், இப்போ வந்து நீங்க தட்டுனீங்கனாலே விக்கிபீடியால எல்லாம் வந்துடும். ஆனா விக்கிபீடியால சரியா இருக்கா இல்லையான்றதுலாம் வேற விஷயம். அது யார் வேணாலும் அது பதியலான்ற ஒரு காலகட்டத்துல யார் வேணாலும் என்ன வேணாலும் அதுல எழுதலாம். ஆனா அப்பெல்லாம் எப்படின்னா இசைத்தட்டுல என்ன இருக்கோ அதை பார்த்துதான் நாங்க வந்து படிக்கணும். நான் சொல்றது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையா இருக்கலாம். அப்போ வந்து தொலைக்காட்சியில வந்து இல்ல வானொலி நிலையத்துல, சென்னை வானொலி நிலையத்துல அவங்க வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த படம் இந்த பாடல் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன் அப்படின்னு பிராட்காஸ்ட் பண்றாங்க. அப்போ வந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் லைன்ல வராராம். இங்க பெருமாள் அங்கிள் எனக்கு சொன்னது. லைன்ல வராராம், வந்துட்டு வணக்கம், நான் கவியரசு நான் கண்ணதாசன் பேசுறேன், யாரு பேசுறீங்க, டியூட்டி ரூமுக்கு தான் கால் வரும். அப்படிலாம் டியூட்டி ரூம் கால் வந்தோடனே அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, கண்ணதாசன் பயம் அவங்களுக்கு, உண்மையாலுமே அவர் தானா அப்படிலாம் சந்தேகம். அப்போ வந்து டியூட்டியில வந்து பெருமாளத்தில் இருந்திருக்காரு, அவரை கூப்பிட்டு கண்ணதாசன் பேசுறாரு. ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா, இந்த பாடல் நீங்க ஒளிபரப்புறீங்க, இதுல வந்து ஏன் பேரை சொல்றீங்க, இந்த பாடலான எழுதுனது வாலி,
நான் சொல்றேன் இது நான் எழுதின பாட்டு கிடையாது, நீங்க எனக்கு கிரெடிட் கொடுக்காதீங்க அப்படின்ற. நான் அப்படியே அங்க ஐயா சரிங்க ஐயா ரொம்ப நல்லது, நான் போய் மேல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே போனை வச்சுட்டு நேரா ஸ்டேஷன் டைரக்டருக்கு சொல்லி ஐயா இந்த மாதிரி சார் இந்த மாதிரி போன் வந்தது, கண்ணதாசன் ஐயாவே போன் பண்ணாங்க, அவர் எழுதின பாடல் இல்லையா அது வந்து வாலி சார் எழுதின பாடல், அவருக்கு கிரெடிட் கொடுங்க எனக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு பேப்பர்ல இந்த பாடல் கண்ணதாசன் எழுதினதுன்னு இருக்கு, நான் எப்படி இத கண்ணதாசன் எழுதுனது இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும், இது வாலி எழுதுனதுன்னு எப்படி நான் சொல்ல முடியும்னு கேட்கிறாரு. அடுத்த முறை அந்த பாடல் ஒளிபரப்பாது இதே மாதிரி அவரு பேரை சொல்றாங்க. சொன்ன உடனே இவருக்கு போன் பண்றாரு கண்ணதாசன் ஐயா, திரும்பவும் போன் பண்ணி நான் தான் சொன்னேனே இந்த பாட்டு நான் எழுதுனது இல்லைன்னு சொல்றேனே, திருப்பி நீங்க என் பேரையே சொல்றீங்களே, இல்ல அதுக்கான ப்ரூஃபே எங்க கிட்ட இல்ல, நான் எப்படி நீங்க சொல்றது அப்படியே சொல்ல முடியும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, அடுத்த முறை இந்த பாடலை ஒளிபரப்பும் போது இந்த படத்திலிருந்து இந்த பாடலை கண்ணதாசன் எழுதவில்லைன்னு சொல்லுங்க, அந்த அளவுக்கு எனக்கு உரிமை இல்லையா, கன்ஃபார்ம்டா இது கண்ணதாசன் எழுதின பாடல் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னாராம். அத வந்து அதே மாதிரி சொல்லவும் நறுக்குன்னு படமும் சரி இதை நம்ம விசாரிப்போம்னு சொல்லி திருப்ப அந்த ரெக்கார்டு கம்பெனிக்கு எழுதி அப்புறம் அதை கிளாரிஃபை பண்ணி அப்புறம் அடுத்த முறையில இருந்து வாலி அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா இந்த ஊடகத்துறையில இருக்கும்பொழுது இப்பதான் எல்லாமே மிங்கிள் ஆயிடுது, எல்லாமே இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க, இன்னொருத்தர் இந்த வானொலியில இருக்கிறாங்க, இன்னொரு 6 மாசம் கழிச்சு வேற வானொலிக்கு போயிடுறாங்க, இந்த தொலைக்காட்சி ஊடகத்துல இருக்காங்க, திடீர்னு வேற சோசியல் மீடியாவுக்கு போயிடுறாங்க, தானா ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க, தனக்கு வந்தது தனக்கு தான் நினைத்தது எல்லாத்தையும் தனியா சொல்றாங்க. அந்த மாதிரி எந்த விதமான பழக்கங்களும் இல்லாத ஒரு தெளிவான சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டம் அது. எங்க அப்பாவை பத்தியும் ஒரு விஷயம் சொல்லுவாரு பெருமாள் அங்கிள், நான் திருப்பி என்னுடைய குரு அவர், அதனால அவரை விட்டு நான் ரொம்ப தொலைவில் வரமாட்டேன். அம்மா ஊஞ்சல்ல குழந்தைய தாளாட்டும் போது அந்த ஒரு லிமிட் வரைக்கும் தாளாட்டும்ல, அதுக்கு மேலாம் செவுத்துல அடிச்சுக்கணும். அது மாதிரி என் குருநாதர் என்ன சொல்றாரோ அது வழியாக தான் நான் பல விஷயங்கள் சொல்லுவேன். அப்பா வந்து ரொம்ப பொலிட்டிக்கலியும் ஆக்டிவா இருந்தாரு, பல தலைவர்களோட ரொம்ப நெருக்கமான பழக்கமும் இருந்தது அவருக்கு. அப்பொழுது நிறைய கூட்டங்களுக்கு இது போன்ற பெரும் மன்றங்களுக்கு போய் பேசக்கூடிய பழக்கம் அவருக்கு இருந்தது. அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வன்ஸை பொறுத்த வரைக்கும் பெர்மிஷன் வேணும் எங்களுக்கு. நாங்கள் இப்போ வரோம் அப்படின்னா, இன்னைக்கு நான் இங்கே வந்து பேசுறேன் அப்படின்னா, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஐயா என்கிட்ட பேசும்போது நான் முறைப்படி என்னுடைய அதிகாரிகிட்ட, என்னுடைய தலைவர்கிட்ட, நிகழ்ச்சி பொறுப்பு அதிகாரி இப்போ திருச்சிராப்பள்ளியில இருக்கிறோம் ஆர் வெங்கடேஸ்வரன், அவர்கிட்ட போய் சார் நான் இந்த மாதிரி ஐயா கூப்பிட்டுருக்காங்க வானொலி பத்தி பேசணும்னு நான் நினைக்கிறேன், அந்த தலைப்புக்கு ரொம்ப மகிழ்ச்சி போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சந்தோஷமாக அனுமதி கொடுத்தாங்க. அதனாலதான் நான் இங்க வர முடிஞ்சது. ஸோ இந்த அளவுக்கு அனுமதி பெற வேண்டிய ஒரு காலகட்டம். அப்போ வந்து எங்க அப்பாவுக்கு ஒரு ஃபைல் எழுதி அனுப்புறாரு. மேல இருந்த ஒரு வடக்கிந்தியர் ஒருத்தர், அந்த காலகட்டத்துல நான் சொல்றது 80ஸ்ல. அப்ப ரொம்ப கடுமையா அப்பாவோட ரூமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாருங்க, எல்லா மிகப்பெரிய ஆளுமைகள் யாரு போய் அப்பா ரூம்ல உட்கார்ந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, சஞ்சீவானந்த் சார் ரூம்ல கலகலன்னு எப்ப பார்த்தாலும் கூட்டம் இருப்பாங்க. கண் கூட நான் நிறைய பார்த்திருக்கேன். பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லா துறையில இருந்து வருவாங்க, எப்பவுமே ஒரு கலகலப்போட இருக்கும், அந்த இடமே ரொம்ப மகிழ்வா இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறாரு, எங்க போறாரு வர்றாருன்னே தெரிய மாட்டேங்குது. அவரு கரெக்டா பேப்பரை கொடுத்தா இனிமே போலாம், இல்லைன்னா அவர் மேல ஆக்ஷன் எடுத்துருவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு அப்பாவும் வந்து ஒரு ஃபைல் புட்டப் பண்றாரு. இந்த மாதிரி இந்த இடத்துல நான் பேசுறதுக்காக நான் போகணும், என்னை அழைச்சிருக்காங்க, இது ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில அந்த விழா அவர் பேசணும். அதுக்கு முதல் நாள் ஈவினிங் வந்து இவர் கொடுக்குறாரு. அது ஒரு வாரமாவே இருக்கு டேபிள்ல. ஆனா அந்த அதிகாரி என்ன பண்றாரு, அந்த சாயந்தரத்துலதான் பாக்குறாரு. பார்த்துட்டு வேணும்ட்டே போகக்கூடாது, அப்பாவை அனுப்பக்கூடாதுன்ற காரணத்தினால மேல வந்து அதை அடிச்சுட்டு ப்ளீஸ் ஸ்பீக் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பிடுறாரு, ஃபைல் அனுப்பிடுறாரு. எங்க அப்பா அந்த ஃபைல் பார்த்துட்டு மேல வந்து ப்ளீஸ் ஸ்பீக்னு இருக்கு, அதை வாங்கி வச்சுட்டு இவர் நேராக கூட்டத்துக்கு போயிடுறாரு. கூட்டத்துல போய் பேசிட்டு வந்துடுறாரு. பேசிட்டு வந்த உடனே இவர் கேட்குறாரு, என்ன நீங்க சொல்றீங்க, காலையில நான் உங்களுக்கு நேற்று அனுப்பினேன்ல இந்த ஃபைலை, அதில் வந்து என்கிட்ட வந்து பேசுங்கன்னு நான் போட்டிருக்கேன், அதை மீறி நீங்க போய் கூட்டத்துக்கு பேசுங்க. அப்படியே சார், நீங்க ப்ளீஸ் ஸ்பீக்னோடனே
கூட்டத்துல போய் பேசுங்கன்னு எவ்வளவு பணிவன்போட எழுதியிருக்கிறீங்க. இது எப்படி சார் நான் மீறுவேன், நீங்க ஒரு மேலதிகாரி அப்படின்னு சொன்னதாக பெருமானங்கள் சொல்வார். அதாவது எவ்வளவு கடினமான சூழலை கூட ரொம்ப ஈஸியா டாக்கிள் பண்ணி போய்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. மீடியால இருக்கிறத ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக, பொதுமக்களுக்கான ஒரு நல்ல ஊடகமாகவே இருந்தது மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான ரோல் குறைஞ்சுக்கிட்டே இருக்கே அப்படின்ற ஒரு பரிதவிப்பு எல்லார்கிட்டயுமே இருக்கு. சீனியர்ஸ் கிட்ட கண்டிப்பா இருக்கு, இளையவர்கள் கிட்ட இல்ல. ஒரு தலைப்பை வைக்கணும் அப்படின்னா கூட நல்ல தமிழ் சொற்களை தேர்ந்தெடுத்து வைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு அதுக்கு நம்ம விளக்கம் சொல்ல வேண்டியதா இருக்கு. கல்வியின் மிக்கதாம்னு ஒரு தலைப்பு. கல்வியின் மிக்கதாம்னா கீழே டைப் படிக்கிறவங்கள இருந்து மேல அந்த படிக்கிற வரைக்கும் கல்வியின் மிக்கதாமா, நீங்க கரெக்டா தான் எழுதிருக்கிறீங்களா, இது யாருடைய பாடல், இல்லைன்னா இது எங்க இருந்தது அப்படின்னு கேட்கக்கூடிய சூழல். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சொற்கள்லாம் நம்ம காதுல விழுவுறது இல்லை. நம்ம மற்றவங்களை குறை சொல்ல முடியாது, இந்த சொற்கள்லாம் காதுல விழுவுறது இல்லை. ஏன் விழுவுறது இல்லைன்னா எந்த ஊடகமும் இந்த மாதிரி வார்த்தைகளை தர்றது இல்லை. தராம இருக்கிறது தான் குறையே தவிர பெறாம இருக்கிறது அவங்க குறை கிடையாது. இதுதான் உண்மை. நம்ம என்ன சொல்றோம், நான் ஒரு மீடியால வந்து ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா இது மக்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க அதனால நான் சொல்றேன். அப்படி கிடையாது. நாம கொடுக்கறது நல்லதா கொடுத்தா எடுக்கிறது அவங்க எடுப்பாங்க. தரம் தாழ்ந்துகிட்டே வந்ததுன்னா நம்ம தரத்தை பத்தி அங்க போய் எப்படி பேச முடியும்? நல்ல தரமான நீங்க கொடுத்தீங்கன்னா நல்ல தமிழ் பேசுற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வரவேற்பு இருக்குதானே. அது பெர்சன்டேஜ் குறையுதுன்னா அது நிவர்த்தி செய்ய வேண்டியது ஊடகங்கள் ஆகிய எங்களுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பு கேட்டா நாங்க கொடுப்போம், நாங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், நாங்க கொடுக்கறதை எடுக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு கவலை அப்பப்போ எங்களுக்கு போகும். இப்ப தமிழ் செவனே வாழ இனி என்ன வழி அப்படின்னு நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்ல தமிழை கொடுக்கக்கூடிய ஊடகங்களை நாம இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோட தொடரணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. இந்த வானொலியை தேர்ந்தெடுத்ததே எனக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேர்ன் தான். ஏன்னா நிறைய காட்சி ஊடகங்கள்ல நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்பொழுதெல்லாம் தனியா தான் நாங்க போவோம் வருவோம். இந்த மாதிரியான பெரிய ஒரு பாதுகாப்பு வட்டம் எல்லாம் அப்போ கிடையாது. நாங்களே தான் போராடி முன்னேறி வரணும். நான் சொல்றது ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்ப என்னன்னா தூர்தர்ஷன் மட்டும்தான் ஒரே சேனல். அப்போ அதுல நீங்க வந்தாச்சு அப்படின்னா ஓரளவுக்கு மக்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இப்போ அந்த பேர் அவங்களுக்கு பழகிடும். இப்போ ஒரு பஸ்ல போறோம் அப்படின்னா நீங்க தானே சித்ரா தானே நீங்க அப்படின்னா வேர்த்து கொட்டிடும். செட்டேன், நான் வெளியே போக மாட்டேன் ஒரு வாரத்துக்கு. பயந்து இப்போ இதுல இருந்து என்ன விடுபடுறதுக்கு என்ன வழின்னு பார்த்து அப்புறமா தான் வானொலி அப்படின்ற ஊடகம் நமக்கு ரொம்ப செட் ஆகும் அப்படின்ற ஒரு தைரியம் வந்த பிறகு அங்கிளும் அது மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க. சஜஸ்ட் பண்ண பிறகு வானொலியை நோக்கி போனேன். ஒரு நல்ல வாய்ப்பாக இளைபாரதத்தை தொகுத்து வழங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைச்சது. அங்க இருக்கும் பொழுதே ஆங்கில அறிவிப்பாளராக நான் பணியில சேர்ந்தேன். நான் தமிழ் படித்ததே இல்லை அப்படின்றத உங்ககிட்ட இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்கூல்ல நான் தமிழ் படிச்சதே இல்லை. என்னுடைய ஆசிரியர், மானசீக ஆசிரியர் ஐயா நன்னன் அவர்கள் தொலைக்காட்சியில ஒரு பேராசிரியர் எடுத்த பாடங்கள் தமிழ் அறிவும் எண்ணும் எழுத்தும் போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் படித்தவர். தகப்பனார் தஞ்சை மாணவனாக இருக்கலாம், ஆனா அவர் என்கிட்ட சொன்னது, நீ செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான் எடுக்கணும், நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட், எனக்கு ஹிந்தி தெரியாது, நீ ஹிந்தி படிச்சுக்கோ. அதனால ஃபுல்லாவே ஹிந்தி படிச்சதுனால அது ஒன்றும் தவறு இல்லை. இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஆங்கில அறிவிப்பாளராக தேர்வு ஆகி திருச்சிக்கு தமிழ் அறிவிப்பாளராக மாறி என்னுடைய மூத்த அறிவிப்பாளர்கள் எல்லாருமே எனக்கு குருமார்கள். அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த பாதையில தான் இன்று வரை நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். அவங்க கிட்ட தான் நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். அப்பா எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்ததை விட எனக்கு திருச்சி நிறைய தமிழ் கற்றுக் கொடுத்தது. அதுக்கு நான் எப்பவுமே திருச்சிராப்பள்ளிக்கு நான் கடமைப்பட்டவளாக இருப்பேன். ஹிந்தி அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ராவா நம்ம கத்துக்கிற மொழி.
பல இடங்கள்ல நமக்கு கை கொடுக்கும். நம்ம கொஞ்சம் வடக்கு நோக்கி போயிட்டோம்னா நம்ம கான்பிடென்டா ஹிந்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நண்பர்கள் ஆகிடுவாங்க எல்லாருமே நமக்கு. அது ஒரு பேஸ் லாங்குவேஜ். அதனால அதை பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இந்த 3 மொழியிலையுமே நீங்க நிறைய கத்துக்கலாம் அப்படின்னா வானொலி, அது திருப்பி நான் வானொலிக்கு தான் வருவேன். ஏன்னா அம்மா வீட்டை விட்டு ரொம்ப தூரம் நம்ம போக மாட்டோம். திரும்பி வானொலியில எல்லா மொழிக்குமே சரியான வாய்ப்பு, சரியான நேரம் அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, சரியான உச்சரிப்பு. அதையும் நாம வானொலி மூலமாக அவசியம் கத்துக்கலாம் அப்படின்றது என்னுடைய தீர்க்கமான எண்ணம். இப்போ வானொலி பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்குன்னு சில ரொம்ப பிடிச்சமான நிகழ்ச்சிகள் இருக்கும், உங்களுக்கு பிடித்தமான சில பாடல்கள் ஞாபகம் வரும். பிளேலிஸ்ட் இப்ப எல்லாருமே போட்டுக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்கள்ட்ட பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை அவங்க கேட்பாங்க. ஆனா அதையே தொடர்ந்து எத்தனை நாள் கேட்க முடியும்? அப்போ அவங்க மாறி வர்றாங்க. என் பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, ஆமா உங்க ரேடியோல என்னது கேட்பாங்க, திருப்பி திருப்பி இதையே போடுவாங்க. ஆனா எனக்கே ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். ஒவ்வொரு சமயம் போகும்போது என்ன பண்ணுவான், அவனோட பிளேலிஸ்ட்டை கட் பண்ணிட்டு ரேடியோ கேட்பான். சரி இப்ப எதுக்குடா ரேடியோ கேட்குற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சும்மா ஒரு சர்ப்ரைஸா இருக்கும், ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கும் அப்படின்ல அப்படின்னு. அதுதான் உண்மை. நமக்கு எவ்வளவுதான் பழகிற விஷயங்கள் கேட்டு கேட்டு பார்த்தாலும் திடீர்னு வரக்கூடிய ஒரு எதேர்ச்சியான ஒரு விஷயம் நம்மளை மகிழ்விக்கும். அதை தினசரி செய்து கொண்டிருப்பது வானொலி. அதனால இந்த இடத்துல சரியா நிறைவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப அற்புதமான இந்த மாலை வேளையில அழகான இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்துக்கு என்னுடைய நன்றிகள், பாராட்டுகள். உங்களுடைய பணி தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம்.